فبأي آلاء ربكما تكذبان فبأي السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் அந்த கொள்கையிலே அல்லாஹ் நம்மை உறுதியாக செயல்படுவதற்கு சக்தியை தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். பல்வேறு விதமான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி அவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே சிறந்த படைப்பாக வல்ல ரஹ்மான் மனிதர்களை குறிப்பிடுகின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதர்களை அழகிய வடிவில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நம்மை குறித்து சொல்கின்றான். அல்லாஹ்வால் அழகிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சமுதாயம் பல குணங்களை கொண்டவர்களாக இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குணமும் மனிதனிடத்தில் ஒன்று இணைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்திலே ஒரு மனிதன் சக மனிதனை உதவி செய்யும் பொழுது, கஷ்டத்தில் அவனோடு இருந்து அவனுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிற பொழுது, எந்த மனிதன் தன்னை உதவி செய்தானோ, யார் தன்னை கஷ்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினானோ, அத்தகைய மனிதர்களை தன்னுடைய வாழ்க்கையில் மறந்துவிட மாட்டார்கள். நான் என்றைக்கும் இவரை மறந்துவிட மாட்டேன், நான் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது என்னை இவர் உதவினார் என்றெல்லாம் நாம் அவ்வப்போது நம்மை உதவியவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம்.
அப்படி இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்மளுடைய குணமே நன்றி செலுத்தக்கூடிய தன்மையுடையவர்களாகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இருந்தாலும் அல்லாஹ் நம்மை குறித்து என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்மை சொல்கின்றான். சூரத்துல் ஆதியாத் என்ற 100வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். நம்மளுடைய இயல்பு சக மனிதனை நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஏன் இறைவன் நம்மை நன்றி கேட்ட மனுஷன் என்று ஏன் இறைவன் குறிப்பிடுகிறான் என்று நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும். கண்டிப்பாக எழும். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், நான் என்ன நன்றி கெட்டவனாக இருக்கிறேன்? மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் நன்றி கெட்ட மனிதர்களாக இல்லாவிட்டாலும் சிலர் தன்னுடைய குணங்களால் நன்றி கெட்டவர்களாக, நன்றி கெட்ட தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் குறிப்பிடலாம். இவ்வளோ உதவி செஞ்ச மனிதனை கொஞ்சம் கூட நன்றி பாராட்டாமல், நன்றியை தெரிவிக்காம, எப்படி நன்றி கெட்ட நாய் மாதிரி இருக்கிறானே என்றெல்லாம் நம்மளுடைய வார்த்தைகளால் பல விஷயங்கள் வெளிப்படும். அது மாதிரி இறைவன் சொல்கின்றான், தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் இப்ராஹிம் 14வது சூராவினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மின் ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நாம் வழங்கினோம். நீங்கள் எதையெல்லாம் இறைவனிடத்தில் கேட்டீர்களோ அல்லது கேட்காமல் விட்டீர்களோ அந்த ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்தினை, பொருளாதாரத்தினை, அவருடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்ட எண்ணினால், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று நோட்டும் பேனாவும் கொண்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு ஆரம்பித்தீர்கள் என்றால், லா துஹ்சுஹா, உங்களால் அதை எண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது அருட்கொடை, தன்னுடைய அருளை வாரி வழங்கி இருக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் சொல்கின்றான், இன்னல் இன்சான, இந்த மனிதன்தான் லதலூமுன், அநியாயக்காரனாகவும், கஃபார், நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். யோசித்து பாருங்க. இறைவன் நம்மை வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை உங்களால் எண்ண முடியுமா? எதை எண்ணுவீங்க? எனக்கு மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான், வீட்டையும் கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தந்திருக்கிறான். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டுக் கொண்டே போனாலும் இறைவன் தந்திருக்கிற அருட்கொடைகளை உங்களால் கணக்கிட முடியாது என்று இறைவன் சொல்கிறான். இவ்வளவு அருட்கொடைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனாலும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கு இறைவன் என்ன செஞ்சிருக்கான், என்ன பெருசா கொடுத்திருக்கான்? இறைவனை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனை பார். ஷிர்கில் கொடி கட்டி பறக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒருத்தனுடைய தொழில வட்டியில மூழ்கி அவன் திளைத்திருக்கிறான், அவனை பார், இவனை பார். எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நான் இறைவனை வணங்குறேன், தொழுறேன், இறைவனுக்கு பயந்தோடு இறையச்சத்தோடு நான் நடந்து கொள்கிறேன். எனக்கு என்ன கொடுத்திருக்கான்? இப்படி மனிதர்களுடைய எண்ணங்களை ஓடக்கூடிய வகையில் நாம் பார்க்க முடிகிறது. இதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நீ நன்றி கெட்டவன் தான், நீ நன்றி கெட்ட மனிதன் தான், அத்தகைய படைப்பு தான் நீ, அதுல மாற்று கருத்தே இல்லை. இறைவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை அப்படிங்க.
அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் இறைவனுக்கு என்னென்ன விதத்தில் நன்றி செலுத்தவில்லை என்று நீங்கள் கேள்விகள் எழுப்பினால், இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை குறித்து இறைவன் அதில் நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அதுல ஒண்ணு, சூரத்துல் அஹ்ராஃப் திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், வலகத் மக்கன்னாக்கும் ஃபில் அர்த், இந்த பூமியில உங்களை வாழச் செய்திருக்கிறோம். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், இந்த பூமியில உங்களுக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். கலீலம் மா தஷ்குரூன், குறைவாக தான் நீங்க நன்றி செலுத்துறீங்க. இதற்காக நாம் நன்றி செலுத்தது உண்டா? உலகத்திலே மனிதர்கள் வாழும் இடமாக இறைவன் இந்த பூமியை தந்திருக்கிறானே, மனிதர்கள் தங்குவதற்கு ஏற்றமான இடம் இந்த பூமி தான் என்று இறைவன் தீர்மானித்து அதில் நமக்கு பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே, அதுக்கு என்ன நன்றி செலுத்திருக்கிறோம்? இறைவன் சொல்கிறான், கலீலம் மா தஷ்குரூன், அற்பத்திலும் அற்பமான மக்கள் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இறைவன் கேட்கிறான், சூரத்துல் பக்ராவினுடைய 172வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிற தூய்மையான உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹ், இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குந்தும் இய்யாஹு தஅபுதுன், உண்மையிலே நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு எவ்வளவு ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான தூய்மையான, மனிதன் சாப்பிட்டால் அது நல்லது என்று நாம் இன்றைக்கு ஒவ்வொரு பொருளையும் உணவுகளாக உட்கொள்கின்றோமே. கறியை சாப்பிட்றோம், மீனை சாப்பிட்றோம், கோழியை சாப்பிட்றோம், ஆட்டை சாப்பிட்றோம், மாட்டை சாப்பிட்றோம், தானியங்களை சாப்பிட்றோம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி நீங்கள் இறைவனை வணங்குபவர்களாக இருந்தீர்கள் என்றால் வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. செலுத்துகிறோமா? இறைவன் அப்படியே தன்னுடைய அருட்கொடைகளை மனிதர்களுக்கு வாரி வழங்கிவிட்டு, இறைவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அம்சம், நன்றித்தனமான ஒரு அம்சத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இது சாதாரண மனிதர்கள் அதான நினைக்கிறோம். உதவி செஞ்சிருக்கேன், பாடுபட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், நன்றி செலுத்துகிறானா தான் ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்ப்பான். சாதாரண மனிதனை இப்படி எதிர்பார்க்கிற பொழுது வல்ல ரஹ்மான் நம்மை படைத்து இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பாக தந்து, இந்த பூமியிலே வாழும் இடமாக பல வசதிகளை தந்து, இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். என்னது? வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அந்த குணம் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் காணாமல் போயிருக்கிறது. இறைவன் பட்டியலிடுகின்றான். சூரத்து ரூம் திருமறை குர்ஆனுடைய 30வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், ஒமின் ஆயாத்திஹி அன் யுர்சிலர் ரியாஹ முபஷ்ஷிராத், நற்செய்திகளை கூறக்கூடிய காற்றுகளை உங்களுக்கு நாம் அனுப்பி இருக்கிறோம். ஒலி தஜ்ரியல் ஃபுல்கு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் கப்பல்கள் பயணம் செய்கிறது. ஒலி தப்தகு மின் ஃபத்லி, எதற்காக? நீங்கள் அவருடைய அருட்கொடைகளை அனுபவிப்பதற்காக, தேடிக்கொள்வதற்காக. வலஅல்லக்கும் தஷ்குரூன், மீண்டும் அவனை நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இத்தகைய அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். இந்த அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளவன்று. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா, அல்லது இந்த தலைப்பேர் போல நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். நன்றி செலுத்துவதா இறைவனுக்கு ஏதாவது கிரேட் உயர்ந்துருமா? ஒட்டுமொத்த உலகம் ஒன்று திரண்டு
இறைவன் நமக்கு தந்திருக்கிற செய்திருக்கிற அருட்கொடைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வை நன்றி செலுத்துவோம் என்று நீங்கள் ஒட்டுமொத்த தேசமும் உலகமும் திரண்டி நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஒரு தர்ஜா மேல போயிடுவானா? அல்லது ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று இணைந்து நாங்கள் நன்றி கெட்ட நாய்களாகத்தான் இருப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் இறைவனுடைய அந்தஸ்து ஒன்று குறைந்து விடுமா? ஒன்றும் கிடையாது. ஏன் நன்றி செலுத்துவது யாருக்காக என்றால் அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் திருமுறை குர்ஆனுடைய 31வது சூராவினுடைய 6வது 7வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி. யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கு தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். இறைவன் எனக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளுக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தினால் அது என்னுடைய மறுமைக்கான நல்லதுக்காகத்தான் நான் நன்றி செலுத்துகிறேன். இறைவனுக்கு அல்ல, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு, என்னுடைய மறுமை வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் தந்த அத்தனை அருட்கொடைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்றால் அது என்னுடைய வாழ்க்கைக்காக. எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு நன்மை வேணும், அதற்காகத்தான் நான் நன்றி செலுத்துகிறேன், வேறு எதற்காகவும் இல்லை. நாம் நன்றி செலுத்துகிறோம் என்றால் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் இறைவன் கிட்ட கேளுங்க. எப்படி நம்மளுடைய வாழ்க்கை உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி இறைவனிடத்தில் கையேந்தி எனக்கு பொருளாதாரத்தை தா, எனக்கு அது கூட இது கூட என்று கேட்கிறோமே, அது மாதிரி இறைவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா நீ எனக்கு உதவி செய். எதற்காக? அலா திக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்காகவும், வ ஷுக்ரிக உனக்கு நான் நன்றி செலுத்திடவும், வ ஹுஸ்னி இபாதத்திக் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்காக வேண்டி எனக்கு நீ உதவி செய். அல்லாஹ் கிட்ட கேட்டோமா, உன்னை நான் வணங்கணும், அதற்காக நீ எனக்கு உதவி செய். உனக்கு நான் நன்றி செலுத்தணும், அதற்காக என்னை நீ உதவி செய். உன்னை நான் நினைவு கூற வேண்டும், திக்ருகளை செய்ய வேண்டும், அதற்காக நீ எனக்கு உதவி செய். அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு கற்று தந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கடமையான தொழுகை முடிந்து இந்த துஆவை கேட்டிருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை பேருக்கு இந்த துஆ மனப்பாடமாக தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை தடவை இந்த தொழுகையில் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு நாம் இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறோம், இறைவா எனக்கு நீ உதவி செய், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக நீ எனக்கு உதவி செய், உன்னை அழகான முறையில் வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நீ எனக்கு உதவி செய், உன்னை நினைவு கூற வேண்டும், அதற்காக நீ எனக்கு உதவி செய் அல்லாஹ் என்று எத்தனை பேர் கேட்டிருக்கோங்க? இன்றைக்கு நன்றி கேட்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். இது யாருடைய பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் நபிமார்களுடைய பண்பாக அல்லாஹ் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறான். நன்றி செலுத்தக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இந்த ஏகத்துவத்தை பட்டி எங்கும் எடுத்துரைத்த ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் இருந்த பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ். இந்த இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயமாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இத்தகைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாக்கிரல் லிஅன்உமி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில். அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்தார்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு பல அருட்கொடைகளை நான் வழங்கி இருக்கிறேனே, காற்றை வசப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, உயிரினங்களிடத்தில் பேசக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேனே, ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், நன்றி செலுத்த மாட்டீங்களா? தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்களா? இதோ பாருங்கள், நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற அடிப்படையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்மை, அந்த நன்றியை பாருங்கள். ஒவ்வொரு நாள் விட்டும் ஒரு நாள் நோன்பு கடைபிடித்தார். காலம் முழுவதும் அவர் மரணிக்கிற வரைக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் நோன்பை நோட்பார். மறுநாள் விட்டு விடுவார், மீண்டும் அடுத்த நாள் நோன்பை நிறைவேற்றுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்தார்கள் அந்த நோன்புங்க. அதை விட ஒரு சூப்பரான நோன்பு எதுவும் கிடையாது. அப்படி நீங்கள் நோன்பை கடைபிடிக்கக்கூடிய அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த நோன்பை கடைபிடியுங்கள். இன்னும் சொல்கிறார், நோன்பில் மட்டுமில்லை, இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். தொழுகையிலும் கூட சிறந்த தொழுகை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருந்தது. எப்படி தொழுதாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கான யனாமு நிஸ்ஃபுல் லைல், இரவின் பாதியில் தூங்குவார். வயகூமு சுலுஸ், மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ்வை நினைவு கூறுவார். வயனாமு சுதுஸ், ஆறில் ஒரு பங்காக உறங்குவார். ஏறத்தாழ 3-4 மணி நேரம் அல்லாஹ்வை வணங்குவதிலே தொழுவதிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபட்டிருந்தார் என்ற வரலாற்று செய்திகளை குறிப்பிடுகிறது. நன்றி செலுத்துவதை நான் இறைவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா? அதுவல்ல நன்றி. இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளுக்காக வேண்டி இறைவனிடத்திலே நினைவு கூறுவது, அவனுக்காக வேண்டி தொழுவது, அவனுக்காக வேண்டி நோன்பு நோட்பது, அவனை நினைவு கூறுவது, திக்ருகளை செய்வது, இதுதாங்க நன்றி. வேற எதுவும் புதுசா நீங்க செய்ய வேண்டாம். கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து என்ன முடிவு செய்தீர்கள் என்றால் நம்மளுடைய வாழ்நாள் கூட பத்தாது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அவ்வளோ இதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்தை, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கான யக்கூமு மினல் லைல், இரவில் தொழுவார்கள். ஹத்தா ததஃபத்தர கதமாஹு, அந்த தொழுகையினுடைய நீளத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள் எல்லாம் அப்படியே பெரிதாகி வலிகள் வந்துவிடும், வீங்கிவிடும். அந்த அளவுக்கு இறைவனை வணங்குவதற்காக தொழுகையில் நீண்ட நேரம் தொழுவார்கள். ஃபஜருடைய பாங் சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தந்து கேட்பார், கத கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டான், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டது. இந்த நிலையில் ஏன் இறைவனை இப்படி தொழுகிறீர்? கால் வீங்கின்ற அளவிற்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? அந்த ஆசை எனக்கு இருக்கக்கூடாதா? யோசித்து பாருங்கள். இறைவன் நமக்கு என்ன சர்டிபிகேட் தந்திருக்கிறான்? நீ உண்மையான மோமின், நீ சொர்க்கவாசி, உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், உனக்கு நன்மை எல்லாம் எழுதி விட்டேன், நீ டைரக்ட் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டதா? ஏதாவது அந்த நற்செய்திகளுடைய பட்டியலாவது நம்ம இருப்போமா? செய்யறது அறகுற நன்மை, அதுல பல குற்றக்குறைவு. இப்படி இருக்க இறைவனுக்கு எந்த விதமான ரூபத்திலும் நன்றி செலுத்தாத நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய பாவம் என்றால்
இந்த நன்றி கெட்ட தனம் எந்த மனிதனத்தில் இருந்தாலும் அது தவறுதான் என்று மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால், இறைவன் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால், அல்லாஹ் அற்புதமான பனு இஸ்ரேல் சமுதாயத்தில் இருந்த 3 பேர்களுடைய சம்பவத்தை நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருகிறான். என்ன சம்பவம் என்றால், புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. புகாரியில் 3464, முஸ்லிம்ல 5677வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. இன்ன சலாசத்தம் மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரேல் சமுதாயத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். அந்த 3 நபர்களில் யார் என்றால், அபரச துளு நோயாளி, தோல் பிரச்சனை, வஅக்ரா வழுக்கை தலையுடையவராகவும், வஅமா கண் குருடராக, இந்த 3 மனிதர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களை எப்படி சோதிக்கிறான் என்றால், வானவர்களை ஃபபஅத இலைஹிம் மலக்கா, ஒரு வானவரை அந்த மக்களிடத்தில், அந்த 3 மனிதர்களிடத்தில் அனுப்புகிறான். அனுப்புகிற பொழுது முதல் மனிதனாக இருந்த தொழுநோயாளியாக இருந்த அபரச தொழுநோயால் அந்த தோல் எல்லாம் கெட்டு போய் மக்கள் எல்லாம் வெறுக்கின்ற அளவுக்கு இருந்த அந்த தோல் நோயாளிடத்தில் போய் கேட்கிறார், ஐயு ஷையின் அஹப்பு இலைக்க, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று வானவர் மனித தோற்றத்தில் போய் கேட்கிறார். அந்த தொழுநோயாளி சொல்கிறார், லவுனுன் ஹசனுன், எனக்கு மிகவும் விருப்பமானது அழகான கலரும், வலவுனுன் ஜில்துன், அழகான தோளும் எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தொழுநோயால் மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்கிற பொழுது, அந்த வானவர் மனித ரூபத்தில் தோற்றத்தில் வந்தவர் அப்படியே தடவி விடுகிறார். அந்த தொழுநோயெல்லாம் நீங்கி அழகான லவுனுன் ஹசனுன், அழகான நிறமும், வலவுனுன் ஜில்துன், அழகான தோளும் அவனுக்கு இறைவன் தருகிறான். உனக்கு ஐயுல் மாலி அஹப்பு இலைக், செல்வத்திலே மிகவும் உனக்கு விருப்பமானது எது? அவர் சொல்கிறார், தொழுநோயாளி, எனக்கு ஒட்டகம்தான் செல்வங்களையே சிறந்த செல்வம். அப்போ ஒரு கர்ப்பமுற்ற ஒரு ஒட்டகத்தை அந்த தொழுநோயாளிக்கும் தருகிறார். மிகப்பெரிய பாரக்கல்லாஹுலக், அல்லாஹ் உன்னுடைய அந்த ஒட்டகத்தில் பர்க்கத் செய்யட்டும் என்று சொல்கிறார். மிகப்பெரிய ஒரு கனவையாக ஆகிற அளவுக்கு ஒட்டகத்தை மந்தையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். 2வது நபர் வஅக்ரா வழுக்குத்தலை, அவர்கிட்ட கேட்கிறார், ஐயுஷையின் அஹப்பு இலைக், உனக்கு விருப்பமானது எதுப்பா? அவர் சொல்கிறார், ஷியருன் ஹசனுன், அழகான முடி எனக்கு வேணும். எனக்கு வழுக்குத்தலையாக இருக்கிறனால என்னை எல்லாம் ஒதுக்குறாங்க. இன்றைக்கி அதாங்க பிரச்சனை. வழுக்கு தலையாக இருந்தால் அது தொப்பி போட்டு மறைக்கிறதும் ஒரு மாதிரியான தோற்றத்தோடு தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த மனிதருக்கு மீண்டும் அந்த வானவர் கையால் தடவுகிறார். அழகான முடி கிடைக்கிறது. ஐயுல் மாலி அஹப்பு இலை, செல்வங்கள் உனக்கு மிகவும் விருப்பமானது எது? எனக்கு மாடு மிகவும் விருப்பமானது என்றாங்க. கருவுற்ற ஒரு மாட்டை தருகிறார். அந்த மாடும் மிகப்பெரிய செல்வமாக கனவாய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக மாறுகிறது. 3வதாக ஆமா குருடராக இருந்தவரிடத்தில் அந்த மலக்குமார் போகிறார். ஐயுஷைன் அஹப்பு இலை, உனக்கு விருப்பமானது எதுப்பா? எனக்கு இறைவன் எனக்கு பறித்து கொண்ட எருத்து இளைய பசரி, மீண்டும் எனக்கு பார்வை தர வேண்டும், மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகும் அவருக்கும் கண் பார்வை தருகிறது. அவருக்கு உண்டான செல்வம் எது என்று கேட்கிற பொழுது, அல் கனம், எனக்கு ஆடு மிகவும் விருப்பமானது. இந்த 3 பேரையும் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தவனாக, நல்ல அழகான தோற்றமுடையவராக, கண் பார்வை உடையவராக, வழுக்கை இல்லாமல் சிறந்த அழகான முடிவுரையராக 3 பேரையும் கொடுத்த பிறகு மீண்டும் அந்த வானவரை அனுப்பி சோதிக்கிறார். நான் கடுமையான பாலைவனத்திலிருந்து வந்திருக்கேன், எனக்கு நீ உதவி செய்யணும், எனக்கு போகிறதுக்கு ஒரு ஒட்டகத்தை தா என்று கேட்கிற பொழுது அதெல்லாம் தர முடியாது. அவர் சொன்ன பிறகு வானவர் கேட்கிறார், உனக்கு அல்லாஹ் தானே கொடுத்தான்,
நீ தொழுநோயாளியாக இருந்த, அழகான தோலை கொடுத்தான், அழகான கலரை கொடுத்தான், நீ மறுக்கிறியா என்று கேட்கிற பொழுது அதெல்லாம் இல்லை என்று மறுக்கிற பொழுது அந்த மலக்குமார் சொல்கிறார், நீ பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால் நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தாயோ அப்படியே நீ ஆகட்டும் என்று சொல்கிறார். மீண்டும் இறைவன் அவனை அப்படியே தொழுநோயாளியாக ஆக்குறாங்க. அதே மாதிரி கண் குருடனாக அந்த வழுக்கத்தலை உடையவர்கிட்ட வரார். அவர்கிட்ட தன்னுடைய நிலையை சொல்கிறார், நான் தூரத்தில் வந்திருக்கேன், பயணத்திற்காக வேண்டி எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாலைவனமாக இருக்குது, எனக்கு நீ ஒரு மாட்டை தந்தா நான் பயணம் செஞ்சுக்குவேன் கேட்கும்போது அவரும் மறுக்கிறார். அப்பவும் வானவர் சொல்கிறார், அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை நீ பொய்யன் என்று நீ கருதினால், அது பொய் என்று நீ சொன்னால் அல்லாஹ் உன்னை மீண்டும் பழைய நிலையை மாதிரி உன்னை ஆக்கட்டும் என்று அந்த மலக்குமார் சொல்கிறார். மீண்டும் அவர் வழுக்கத்தலையோட ஆகிறார். கடைசியாக கண் பார்வை உள்ள அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறேன், எனக்கு நீ ஒரு ஆட்டை தந்தால் நான் என்னுடைய பயணத்தை சீரும் சிறப்பமாக அமைத்து கொள்வேன் என்று சொல்கிற பொழுது, நீ ஏன் கேட்குற, நீயே எடுத்துக்கொள், என்கிட்ட கேட்காத என்று சொல்லி அவர் நீதமான இறைவனுக்கு பயந்து இறையச்சத்தோடு இறைவன் அவருக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கண் குருடராக இருந்தவர் நடந்து கொண்டார். அதற்கு பிறகு அந்த மலக்குமார் அந்த மனிதருக்கு சொல்கிறார், உன்னுடைய 2 சகோதரர்கள் இருந்தாங்க, அவர்களிடத்தில் அல்லாஹ் சோதனையாக என்னை அனுப்புகிற பொழுது 2 பேரும் மறுத்து விட்டார்கள், அவர்களுடைய நிலைமை மீண்டும் அதே நிலையாக நான் ஆக்கிட்டேன், இறைவன் அப்படி அவர்களை மாற்றிவிட்டான் என்று அந்த மலக்குமார் சொல்கிறார். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை நாம் மறுத்தால், என்கிட்ட இல்லை, இறைவன் கொடுக்கல, கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் பொய் என்று நீங்கள் கருதினால், அது உண்மை என்று இருந்தால், அதே நிலையில் அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவான் என்பதை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வரலாற்றை சம்பவம் சொல்கிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த காரூனுடைய செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் காரூன் என்று ஒருத்தன் இருந்தான். வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூபில் உஸ்வதி இலல் குவா. அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய செல்வம் எத்தகையது என்றால், வலிமை மிக்க ஒரு கூட்டம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவூலங்களில் சாவியை சுமப்பதற்கு கூட சிரமமாக இருந்தது. அல்லாஹ் சோதிக்கின்றான். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, எவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்கான், கொடுப்பா என்று சொல்கிற பொழுது அவன் ஆணவத்தை கொண்டு கர்வத்தை கொண்டு சொல்கிறான், இன்னமா ஊத்தி தூ அல அயல்மின் இந்தி. அல்லாஹ் கொடுத்தானா? ஏன் அறிவால், என்னுடைய திறமையால் எனக்கு இது கிடைத்தது என்று சொன்ன உடனே அல்லாஹ் அதே வீட்டில் அவன் உயிரோடு புதைக்க செய்த வரலாற்றை திருமறை குர்ஆனில் பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்க. அல்லாஹ் இந்த 2 சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறான் என்றால், அல்லாஹ் உனக்கு தந்தது தந்தான் சொல்லு, இல்லைன்னு மறுக்காத, நன்றி கெட்டவனாக மாறாத, நன்றி உள்ள நாயாக இரு, விசுவாசியாக இரு. கொடுக்கிறதுக்கு மனம் இருந்தா கொடு, இல்லைன்னா விட்டு விடு. அது உனக்கும் அல்லாஹ்வுக்குள்ள பிரச்சனை. ஏன் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை மறுக்கிற? அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற செல்வத்தை ஏன் இல்லைன்னு போய் சொல்ற? அப்படி நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளுவதற்கு 1 நிமிடம் போதாது. அதனால் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் சோதித்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.